ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 11 ஜூன் 2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, जैसे ब्रह्मा बाप एकांत प्रिय होने के कारण सदा अंतर्मुखी रहे, मैं आत्मा हूँ यह पाठ पक्का किया, जिस कारण वे स्वयं भी सदा शांति और सुख के सागर में समाये रहे. அதாவது எப்படி பிரம்மா பாபா அந்த ஏகாந்தத்தில் இருப்பதில் மிகவும் விருப்பமுடையவராக இருந்தார். தனிமையில் இருந்து சிவபாபாவை நினைவு செய்யணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படி இருந்த காரணத்தினால் சதா அவர் உள்நோக்கு முகமானவராக இருந்தார். அதாவது எப்பொழுதுமே நான் ஆத்மா எனக்கூடிய அந்த பாடத்தை பயிற்சி செய்தார், அதில் உறுதியாக இருந்தார். அந்த ஆத்ம உணர்வு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் எப்பொழுதுமே சுகம் மற்றும் சாந்தி கடலில் மூழ்கியிருந்தார். அதாவது அவ்வளோ அவருக்கு சிவபாபாவிடமிருந்து அந்த சுகம் அனுபவமாச்சு, அந்த சைலன்ஸ், அந்த சாந்தி ஆத்மாவுக்கு அனுபவம் ஆச்சு. और अन्य आत्माओं को भी अपने शुद्ध संकल्प और வைப்ரேஷன் द्वारा மற்றும் பிற ஆத்மாக்களுக்கு கூட தன்னுடைய சுத்த சங்கல்பம் மற்றும் வைப்ரேஷன் மூலமாக விருத்தி और बोल द्वारा உள் உணர்வு மற்றும் பேச்சு வார்த்தைகள் மூலமாக சம்பர்க்க द्वारा தொடர்பின் சம்பந்தம் தொடர்பின் மூலமாக, அதாவது அவர் எல்லாருக்காகவும் நல்லதை நினைத்தார், நல்லதை விரும்பினார், சுப பாவனை வைத்தார், பேச்சில் அவ்வளவு இனிமை இருந்தது, சம்பந்தம் தொடர்பில் குஷி கொடுத்தாரு. संपर्क द्वारा शांति की व सुख की अनुभूति कराते रहे. எனவே பாபா அது போன்ற பிற ஆத்மாக்களுக்கு சம்பந்தம் தொடர்பின் மூலமாகவும் சுகம் மற்றும் சாந்தியை அனுபவம் செய்வித்தார். ஐசே ஃபாலோ ஃபாதர் கரோ. பாபா சொல்றார், இது போல நீங்களும் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். ஆனால் இதனுடைய சாரம் என்னவாக இருக்கு? சாரம் அவர் நான் ஆத்மாதான் அப்படிங்கிறத அவர் பக்காவா பிராக்டிஸ் பண்ணார். அதன் ஆதாரத்தினால் அவர் சிவபாபாவோட நினைவில் எப்பொழுதுமே இருந்தார். எனவே அவரான குஷி நிறைந்தவராக இருக்க முடிஞ்சது. ஸோ இதுதான் சாரம். ஆத்ம உணர்வு இருந்ததுனால அவரால் சிவபாபாவோட நினைவில் இருக்க முடிஞ்சுது. அதனால் அவருக்கு சுக்கு சாந்தி அனுபவம் ஆச்சு. அதனால் அவரால் மற்றவங்களுக்கு அனுபவம் செய்ய முடிஞ்சது. ஸோ நம்ம அந்த முதல் 3 ப்ராசஸ் இல்லாமல் என் மூலமாக இன்னொருத்தருக்கு சாந்தி அனுபவமாகணும், நான் எல்லாருக்கும் குஷி கொடுக்கணும்னா முடியாது. எல்லாருக்கும் சுகம் கொடுப்பது என்பது இறுதி நிலை, அது எண்ட் ப்ராடக்ட். ஆனால் அதற்கு முன்னால் நாம் இதையெல்லாம் செய்தால்தான், இந்த பயிற்சியெல்லாம் செய்தாதான் அதை நம்மால் சுலபமாக அடைய முடியும். எனவே இன்றைக்கான பயிற்சியின் சாரம் என்னவென்றால், நான் ஆத்மா என்பதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லது. ஓம் சாந்தி.